திறமையிலோட கதை என்ன? ஸோ கதைன்னு பார்க்கும்போது ஜெயம் ரவி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறார். ஸோ அவருடைய கொள்கைகள் இன்றைக்கி இருக்கிற பசங்களுடைய 2K கிட்ஸுடைய கொள்கைகள், எனக்கு குழந்தை வேண்டாம், பட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் போகும்போது, குழந்தை வேண்டான்னு சொல்கிறதுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த பொண்ணு பேர் பானு. அந்த பொண்ணு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பானு போனதுக்கப்புறம் இவர் நிறைய தண்ணி அடிச்சுக்கிட்டு நிறைய பெண்களோட உல்லாசமாக இருக்கிறது அப்படின்ட்டு இருந்துறாரு. வாழ்க்கையோட எந்த வித விஷயத்துலையும் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கார். ஸோ இந்த பக்கம் இவருடைய லைஃப் இப்படி இருக்கும்போது, அந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயின் நம்ம குண்டு தேவதை நித்யா மேனன். ஸோ நித்யா மேனன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப்பில் அவங்க பாய் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அவரை பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு தவறுதலான ஒரு உறவில் இருக்கிறத பார்த்தோன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் ஆம்பளைங்களே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துடுவார். ஸோ ரொம்ப கடுப்பாகி எனக்கு திருமணமே வேண்டாம், ஆனால் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெர்ம் டொனேட்டர்கிட்ட இருந்து ஸ்பெர்ம் வாங்கி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை வளருது. ஸோ பிட்வீனில் நம்ம ஜெயம் ரவி, நித்யா மேனன், அந்த குழந்தை, இந்த 3 பேருக்கு நடுவில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதைங்க. ஸோ